பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2ஆம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்மக்கிட்ட ஏதாவது நன்மை இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை உண்டாயிருக்குதா பிரியமானவர்களே? எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு நன்மை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லதாக அமைஞ்சுது அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்ககிட்ட உங்களுடைய குழந்தைகளா, இல்லை உங்களுக்கு இருக்கிற வீடா, உங்களுக்கு இருக்கிற வேலையா, இல்லை உங்களுக்கு கிடைச்ச நல்ல நண்பர்களா, எதை நீங்கள் இவங்களுக்கு இதெல்லாம் எனக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சுது. சிலர் சொல்லலாம், என்னுடைய ஒய்ஃப் எனக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சாங்க, என்னுடைய ஃபேமிலி எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு. எந்த நன்மை நமக்கு இருந்தாலும் அது யாரிடத்திலிருந்து வந்தது? பரத்திலிருந்து உண்டாகி அது தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டவைகள். அல்லேலூயா. உங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறீங்களே, எவ்வளோ நல்ல குணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா, அந்த நல்ல குணம் என்கிட்டேருந்து உருவாகலை, அது எங்கேருந்து உருவாச்சு? அது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்ஸ் இல்லையா? நன்மையான எந்த வரம் அப்படின்னா குட் கிஃப்ட்ஸ். நமக்கு நிறைய பேர் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. அதில் குட்டான கிஃப்ட்ஸ் அப்படின்னா, பர்ஃபெக்டான கிஃப்ட்ஸு அப்படின்னா அது யார் கொடுப்பாங்க? யோசித்து பாருங்கள். நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க, நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க, நம்ம மேலே உண்மையாகவே ஒரு அக்கறை உள்ளவர்கள் நம்மளுக்கு நல்ல கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்கள்ல. ஆனால் நம்மளும் கூட நம்மளுடைய பிள்ளைகள் இல்லை நம்முடைய ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு நம்ம கிஃப்ட்ஸ் வாங்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? பார்த்து வாங்குகிறோம். அவங்களுக்கு இது பிடிக்கும், இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எவ்வளோ விலை அதிகமாக இருந்தாலும் அதை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட கிஃப்ட்ஸ் கூட சில நேரத்தில் அது இம்பர்ஃபெக்டாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு கிஃப்ட்ஸும் அது நன்மையான கிஃப்ட்ஸ், அது பூரணமானது. அல்லேலூயா. ஆமென். நம்ம பார்த்து வாங்கினா கூட, நம்ம பார்த்து செய்தால் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளால் பண்ண முடியாது பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே பூரணமான வரங்கள், நன்மையானவைகள். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கணவர், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற மனைவி, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற சபை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற உறவுகள், உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை, உங்களுக்கு கொடுத்துருக்கிற வீடு, உங்களுக்கு கொடுத்துருக்கிற காரு, உங்களுக்கு கொடுத்துருக்கிற பைக், எதுவாக இருந்தாலும் அது தேவன் நன்மையாய் எனக்கு கொடுத்தது. அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? என்ன இந்த வீட்டில் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாரு, எனக்கு என்ன இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கு, எனக்கு என்ன இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்குன்னு கொடுக்கறது எல்லாம் நன்மை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கு திருப்தியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவங்களா இருக்கிறோம்? சில நேரத்தில் நம்ம எவ்வளோ முறுமுறுக்கிறோம்ல, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு, எனக்கு என்ன இப்படி அமைஞ்சிருக்கு, அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு, எனக்கு மட்டும் இப்படி இருக்குதே அப்படி நம்ம குறை சொல்கிறோமா? நம்ம குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்தது எல்லாம் நன்மையானவைகள், ஆண்டவர் எனக்கு கொடுத்தது எல்லாம் பூரணமானது, பர்ஃபெக்டாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நமக்கு இருக்கிற ஹஸ்பண்டு, நமக்கு இருக்கிற ஒய்ஃபு நமக்கு பர்ஃபெக்டான மேட்ச். அதுக்கு மேலே ஒருத்தர் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. நம்முடைய சுபாவம் தெரிந்து நம்மளோட அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளை எவ்வளோ விதத்தில் நம்மளை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அவங்கள பர்ஃபெக்ட் கிஃப்ட்ஸ். அப்படி தானே? நம்ம வழியில் எவ்வளோ காரியங்களை செய்யலாம், ஆனால் வீட்டில் நம்மளுக்கு கொடுத்த கணவன், மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் பிளெஸ்ஸிங்காக நம்ம நினைக்க பழகிக்கணும். பிள்ளைங்கக்கிட்ட எவ்வளோ குறைகள் இருக்கலாம், ஹஸ்பண்ட்ஸ்கிட்ட எவ்வளோ குறை இருக்கலாம், அதை விட நம்மக்கிட்ட எத்தனை குறை இருக்குது இல்லை? எவ்வளோ குறைகள் நம்ம இடத்துல இருக்குது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம்
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிற ஒரு உறவுகள், இந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற எல்லாத்துலேயும் நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். குடும்பம்னா சின்ன சின்ன காரியங்கள் இருக்க தான் செய்யும்ல. அதுதான் என்ன சொல்லுவாங்க, மிக்ஸ்சர். இன்றைக்கி நம்ம மிக்ஸ்சர்னு ஒரு ஸ்நாக் இருக்குது நம்மள தமிழ் பண்பாட்டில். எல்லாமே இருக்குது அதில். கடலை இருக்குது, ஓமப்பொடி இருக்குது, எல்லாமே மிக்ஸ் பண்ணி அது ஒரு அந்த கலவையாக நம்ம சாப்பிடும்போது அது எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அப்போது நம்முடைய ஃபேமிலியில் எப்போவுமே எல்லாம் நல்லாவே நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா போரிங்காக இருக்கும்ல, ஒரு ரொட்டீனாக இருக்கும். அப்போ சில குறும்புகள், சில அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது எல்லாமே எவ்ரிதிங் டர்ன்ஸ் அவுட், எல்லாமே நன்மையாக முடியுது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சிலர் சில பிள்ளைகள் நம்மளை ரொம்ப obedient பிள்ளைங்களாக இருப்பாங்க. ரொம்ப அம்மா அப்பா கேட்டு அம்மா சொன்னால் உடனே கீழ்ப்படுகிற பிள்ளைங்க. அவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பிள்ளைங்க ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அம்மன் வேண்டான்னு சொன்னால் அதை தான் செய்வாங்க. நான் இதை பண்ணாத அப்படின்னு சொன்னால் அதை தான் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளும் நமக்கு இருக்கலாம். அவங்களுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? நம்மளை கரெக்டாக வச்சுருக்குறாங்க. அப்படி நம்மளை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நூலில் வச்சுருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க மூலமாக தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரிடத்தில் அதிகமாக நெருங்குறோம். அந்த பிள்ளைகளுக்காக அதிகமாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், போராடுறோம், உபவாசிக்கிறோம். அப்போது எல்லாமே நன்மைக்கு தான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எல்லா நன்மையான ஈவுகள், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாம் பூரணமான வரங்கள். அது எங்கேருந்து உண்டாச்சு? பரத்திலிருந்து உண்டாகி. நமக்கு இருக்கிற ஒவ்வொரு கிஃப்ட்டும் ஜப்பானில் அவங்க செய்யலை, கொரியாவில் செய்யலை, பிரியமானோலே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் பண்ணலை. அது பரத்திலிருந்து உண்டாகி வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற கணவன் எங்கேருந்து உருவானவர்கள்? என்னுடைய மாமியார் உருவாக்கி கொடுக்கல, அவங்க பரத்திலிருந்து உண்டாக்கப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்ஸ். என்னுடைய பிள்ளைகள் பரத்திலிருந்து கர்த்தர் உண்டாக்கி எனக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ். ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற வீடு ஆண்டவர் பரத்திலிருந்து எனக்கு உண்டாக்கி கொடுத்தது. எனக்கு கொடுத்த வேலை, எனக்கு கொடுத்த திறமைகள், எனக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகள் எல்லாமே தேவன் பரத்திலிருந்து உண்டாகி, அது ஜோதிகளின் பிதா. நம்முடைய தேவன் யாரு? அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறார், தகப்பன். எப்படிப்பட்ட தகப்பன்? ஜோதிகளின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். இருளுக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கிறான், அவன் பேர் பிசாசு. ஆனால் நம்முடைய தகப்பன் யாருன்னா, அவர் ஜோதிகளின் பிதா, லைட்ஸ். ஹல்லேலூயா. அவரிடத்துல எவ்வளோ வேணும்? இருளே இல்லை. அப்படிப்பட்ட தேவனிடத்துலேருந்து இறங்கி வருகிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? உங்களுக்குன்னு சொல்லி நன்மையான அந்த ஈவு இறங்கி வருகிறது. உங்களுக்கென்று அந்த பூரணமான அந்த கிஃப்ட்ஸு பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆண்டவரிடத்தில் வேற்றுமையின் நிழல் இல்லை, ஆண்டவரிடத்தில் மாறுதல் என்பது இல்லை. மனிதர்களாகிய நம்மிடத்தில் நிறைய மாறுதல் இருக்கும். நம்ம ஒவ்வொரு மூடும் மாறும். இன்றைக்கி காலையில் ஒரு மூடில் இருப்போம், மத்தியானம் இன்னொரு மூடு, ஈவினிங் வேறு மாதிரி மூடு மாறிடும், நைட் ஆனால் இன்னும் மூடு மாறுது. இந்த மூடு மாறுறதுக்கு நிறைய சூழ்நிலைகள், நிறைய காரியங்கள் அதுக்கு ஃபேவரபுளாக இருந்தால் தான் நம்ம நல்ல மூடில் இருக்கிறோம். இன்றைக்கி மனிதர்களுடைய மூடை பார்த்து நம்ம சில நேரத்தில் அவங்கக்கிட்ட போய் சில காரியங்களை கேட்க வேண்டியது இருக்குதுல்ல. நம்ம மனுஷங்களுக்கு தான் அதெல்லாம். தேவனுக்கு மூடு மாறுறது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவரிடத்துல வேற்றுமையே இல்லை, அவரிடத்துல மாறுதலே இல்லை. அல்லேலூயா. ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்க உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறாரா? இந்த மாதத்தில் நான் இதை செய்வேன், இந்த வருஷத்தில் உனக்கு இதை நான் செய்வேன், உன் குடும்பத்தில் இதை செய்வேன், உன் பிள்ளைங்களுக்கு இதை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரா? அந்த வாக்கிலே ஆண்டவர் மாறுவது இல்லை. அல்லேலூயா. யாதொரு மாறுதலும் அவரிடத்தில் இல்லை. யாதொரு வேற்றுமையின் நிழல் கூட ஆண்டவர்கிட்ட கிடையாது. ஷேடோ ஆஃப் டேர்னிங் கிடையாது. அவரிடத்துல ஒரு சின்ன நிழல் கூட கிடையாது. அவர் அவ்வளோ உண்மையுள்ள தேவன். அந்த தேவன் நன்மையான ஈவை கொடுப்பார், பூரணமான வரத்தை கொடுப்பார். அது பரலோகத்தில் உண்டாகி, அது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அது நமக்கு இறங்கி வருகிற தேவன். உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் யோசித்து பாருங்க. என்னென்ன கிஃப்ட்ஸ் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க? ஃபஸ்ட்டு கிஃப்ட்ஸு ஆண்டவர் நம்ம கொடுத்தது ரட்சிப்பு. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவன் நம்ம கொடுத்த உறவுகள், தேவன் நம்ம கொடுத்துருக்கிற நித்திய ஜீவன், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள், கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சந்தோஷம், சமாதானம், சுகம், பலன்,
திறமைகள், இதெல்லாம் ஆண்டவர் பணம் கொடுத்தா வாங்கணும். யோசித்து பாருங்க. பிறக்கும் போதே இவ்வளோ ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பிறக்கும் போதே அந்த ஸ்மார்ட்னஸ் எங்கே பணம் கொடுத்தா வாங்கணும்? இல்லையே, தேவன் அல்லவா கொடுத்தார். அப்போ தேவன் நமக்கு எவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி பணத்தை கொடுத்து நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நம்ம படிக்கிறோம், நாலேஜை கெயின் பண்ணுறோம், எவ்வளோ பணத்தை கொடுத்து நம்ம பண்ணுறோம். ஆனால் தேவன் கொடுத்ததெல்லாம் அது பணத்தால் வாங்க முடியாத கிஃப்ட்ஸ். அது நன்மையான கிஃப்ட்ஸ், அது பூரணமான கிஃப்ட். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் நம்ம கொடுத்த நல்ல கிஃப்ட்ஸுக்காக, நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. யாக்கோபு 1:17 நன்மையான எந்த வரமும் பூரணமான நன்மையான இந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?